இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ரெஹபோத் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வசனங்களை சொல்லுகிற ஒரு தேவன் ஒரு சாதாரணமானவர் அல்ல. இந்த வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல. தேவாதி தேவன், இந்த உலகத்தையே படைத்த தேவன், இந்த உலகத்துல பெரியவராய் இருக்கிற தேவன், பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வேளையில நம்ம ஒரு சிலர் பயம் நிறைந்த சூழலோடு நாளைய தினத்தை குறித்து பயந்து கொண்டு, இல்லை நாளைக்கு என்னுடைய கடன்காரர்கள் எப்படி என்னை பேசுவார்கள், அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேனோ என்று சொல்லி கூட பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கூட இந்த நாளில இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேடி வந்துதான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன். நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த பயத்தை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கும்போது அது வேதனையை தருகிறதாய் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே இந்த பயம்தான். இந்த பயத்திற்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்து விடுவோம். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் இந்த பயம் வந்துருச்சுன்னா நம்மளால எந்த காரியத்தையும் சந்தோஷமா செய்ய முடியாது, சமாதானத்தோடு செய்யவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம், இந்த பயத்தினால நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அநேக கண்ணீரின் வழியாய், அநேக பாடுகளின் வழியாய் நம்ம கடந்து செல்லுகிறோம். ஆனா இந்த நாளில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயம் நிறைந்த உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளில நீங்க மனுஷர்களுக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன், உன்னால் எனக்கு என்ன செய்துவிட முடியும் என்று நீங்க அந்த மனுஷனை பார்த்து கேளுங்க. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நீங்க உண்மையாக தேவனை நம்பி இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று நீங்க நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களால சொல்ல முடியும், நான் பயப்பட மாட்டேன். எப்படியாப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும், உங்களை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும், வேதனையான ஒரு சூழ்நிலை நீங்க கடந்து வந்தாலும், நான் பயப்படவே மாட்டேன் என்று உங்களால தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தையே படைத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால என்ன நன்மைகளை பெற முடியும்? ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது என்ன நன்மைகளை பெற முடியும்? முதலாவதாக, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உன் தோல்வி ஜெயமாக மாறும். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உன் தோல்வி ஜெயமாக மாறும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில அவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்கள் எல்லாரும் மீன்களை பிடித்து கொண்டு இருக்கிறதாக நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு எப்படியாவது மீன்கள் அகப்பற்றோன்னு சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு அநேக நேரங்களாக அவர்கள் மீன்களை பிடிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த மீன்களும் அகப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த படவில ஏறின பிற்பாடு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏற்கனவே இவர்கள் வலைகளை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அதை எல்லாவற்றையும் அலசி விட்டு இவர்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிற வேளையில இயேசு அந்த படகுல சென்று இந்த இடத்துல வலையை போடுங்கள் என்று சொன்ன போதுல அவர்கள் இயேசுனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் அவர்களுடைய வலைகளை கடல்களிலே போடுகிறதாக நம்ம பார்க்கிறோம்.
அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை அவர்கள் ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல சந்தித்திருக்கலாம் முதலாவதாக. ஆனா பிற்பாடு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அதை அப்படியே செய்யும் போது அவர்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று நம்ம இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த சீஷர்களை போலவே இந்த நாளில கூட நீங்க ஒரு தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற காரியத்துல நீங்கள் ஒரு தோல்வியை நீங்க சந்தித்திருக்கலாம். இல்ல நீங்க படித்து கொண்டு இருக்கிற காரியத்துல நீங்க செலக்ட் ஆகாதபடி நீங்க தோல்வியை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். இல்லை உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில தோல்வியின் நாட்களுக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கலாம். இல்லை உங்களுடைய ஊழியத்துல ஒரு தோல்வியை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுடைய தோல்விகள் எல்லாமே ஜெயமாக மாற்ற முடியும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளில பேசிக்கொண்டு இருக்கிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது இதுல ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏகோவா நிசி என்று சொல்லி மோசே ஒரு பெயர் இடுகிறான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எகோவா நிசி, எகோவா நிசி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் என் ஜெய கொடி ஆனவர் என்று சொல்லி, அதாவது ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு கூட எழுந்த ஒரு தேவனா இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா தோல்விகளுமே இந்த நாளிலே ஜெயமாய் மாறப்போகிறது. நீங்க எப்படியாப்பட்ட கண்ணீரின் நாட்களுக்குள்ளாக நீங்க கடந்து போயிருந்தாலும் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போயிடுச்சு, என்னோட திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்து விட்டேன், இதுக்கப்புறம் என்னால திருமண வாழ்க்கையில ஒன்றுபட்டு வாழவே முடியாது என்று சொல்லி நீங்க தோல்வியோடு மனமுடைந்து எப்படியாவது நான் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று கூட நீங்க இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட தோல்வியான நாட்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தோல்விகள் எல்லாமே ஜெயமாக மாறும் என்று. ஒருவேளை நீங்க திருமணத்துல தோல்வியுற்றவர்களாய் காணப்படலாம், இல்ல வியாபாரத்தில் தோல்வியுற்றவர்களாய் காணப்படலாம், உங்களோட படிப்புல நீங்க தோல்வியுற்றவர்களாய் காணப்படலாம், இல்ல கடன் பிரச்சனையில மாட்டி இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால வெளியிலே வரவே முடியாது, நான் தோல்விக்குள்ளாக இருக்கிற மனம் உடைஞ்சு போயிட்டேன், என்னுடைய இருதயம் எல்லாமே நொறுங்கி போனது என்று சொல்லி நீங்க தோல்வியோடு கூட எப்படியாவது இந்த வாழ்க்கை போதும், நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவேன், ஏனென்றால் நான் யெகோவா நிசி, ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாளில் இந்த யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் இதுல இவர்கள் ஜெயத்தை சுதந்தரிப்பதற்கு அமலேக்கியர் இவர்களுக்கு விரோதமாய் ரெவிதீமிலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யோசுவாவும் மோசேவும் ஆரோனும் இந்த இடத்துல மலையுச்சியில ஏறினார்கள். 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 17:10 யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். 11வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று சொல்லி இந்த நாளில எப்படியாப்பட்ட யுத்தம் நமக்கு விரோதமாய் நடந்தாலும் நம்முடைய தேவனுடைய சமூகத்துல மலையுச்சியில காணப்படும் போது அவருடைய சமூகத்துல அவருக்காக நம்ம நின்று கொண்டு இருக்கும் போது ஜபத்துல நம்ம தரித்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த மோசேவும் ஆரோனும் ஊர் என்பவனும் யோசுவாவுக்காக அந்த மலை உச்சியிலே போய் நின்று கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 12வது வசனத்துல வாசிக்கும் போது மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஒருவருக்காக ஒருவர் இந்த இடத்துல பாரப்பட்டவர்களாக
ஒருவருக்கொருவர் ஒரு தாங்கி ஒருவருக்கொருவர் அவர்கள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறார் என்று இந்த நாளில் நம்ம தனி ஜெபம் ஜெபிச்சிட்டு இருப்போம், இல்லை வீட்டிலேயே ஜெபித்து கொண்டு இருப்போம். அது மாத்திரம் போதாது, நம்முடைய சபையின் ஐக்கியத்தோடு கூட ஒருவரோடு கூட ஒருவர் நம்மளோட பாரத்தை நம்ம ஷேர் பண்ணி நம்ம பகிர்ந்து நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தோல்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க ஒரு வல்லமையில தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்களால் தனியாக ஜெபிக்க முடியலையா, இல்லை உங்களால் உபவாசித்து உங்களால் ஜெபிக்க முடியலையா, இல்லை உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாதபடி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, இந்த நாளில் நீங்கள் போகிற சபைக்கு போங்க. அந்த ஐக்கியத்தோடு கூட இணைந்து நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஜெயமாய் உங்களுக்காக மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவர். நம்முடைய தோல்விகளையே நம்ம அப்படியே முழுகி போய்விடாதபடி நம்மளை மறுபடியுமாய் எழுப்பி நிறுத்தும்படியாகவே நம்முடைய ஜெயத்தை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது உன் குறைவுகள் மாறும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது உன் குறைவுகள் மாறும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதுல பார்க்கிறோம், கானா ஒரு கல்யாணத்துல ஒரு பெரிய குறைவு ஏற்படுது. அந்த குறைவு என்ன குறைவுனா திராட்சரசம். அந்த திருமணத்திற்கு வந்த விருந்தாளிகளுக்கு சரியான திராட்சரசத்தை அவர்களால் கொடுக்க முடியல. என்னென்றால் அந்த இடத்துல குறைவு ஏற்பட்டுடுச்சு. அந்த இடத்துல அந்த திருமண வீட்டார் கலங்கி போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை இந்த திருமணத்திற்கு என்று அழைத்து இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே இருந்த சீஷர்கள் ஓடி போய், இயேசுவே இப்படியாக இந்த இடத்துல ஒரு திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் 6 கற்ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாரும் வெறும் தண்ணீரை தான் என்ன பண்ணுறாரு, நிரப்ப சொல்கிறாருன்னு எல்லாரும் நிரப்பினாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சாதாரண ஒரு தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் முன்பு இருந்த ரசத்தை காட்டிலும் பின்பு இருந்த அந்த திராட்சை ரசம், இயேசு அற்புதமாய் செய்யப்பட்ட அந்த திராட்சை ரசத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன குறைவுகளோடு கூட இந்த நாளில் நீங்கள் காணப்பட்டாலும், ஒருவேளை நீங்கள் பல வருடமாய் திருமணமாகி குழந்தை இல்லாதபடி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லை, உங்களுக்கு இப்படியாப்பட்ட குறைவுகள் உங்களுடைய கணவருடைய சரீரத்தில் உண்டு, உங்க மனைவினுடைய சரீரத்துல உண்டு என்று சொல்லி கூட அவங்க வேதனைப்படுத்தி இந்த நாளில உங்களை அனுப்பி விட்டிருப்பார்கள். அதனால உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கலாம். அதனால உங்களோட வாழ்க்கையில குறைவுகளோடு கூட நீங்க கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட இந்த நாளில இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் உள்ள அந்த சந்தான குறைவை ஆண்டவர் மாற்றி உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க பணக்குறைவினால இந்த நாளையில பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அதிகமான பணம் இப்பொழுது தேவைப்படலாம். ஆனா அந்த பணத்திற்கான ஒரு வழியுமே இல்லாதபடி உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய வெறுமையை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய வனாந்தரத்தை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஞானத்துல குறைவு உண்டு. ஒரு ஞானமே இல்லாதபடி நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஞானம் இல்லையே, என்னோட பிள்ளைக்கு சரியான ஞானம் இல்லையே, சரியாக படிக்க முடியலையே, என் பிள்ளை இப்படியாய் கஷ்டப்படுகிறானே என்று சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை ஞானத்துல குறைவு பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்க உண்மையாக இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கும்போது அவர் ஞானத்துல குறைவு பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவர் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க குறைவை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். திருமண வாழ்வில நீங்கள் குறைவுகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்கு எனக்கு முடிவை கொண்டு வர யாரால முடியும் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இந்த நாளில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, சரீரத்துல பலவீனத்தோடு கூட நீங்க இந்த வேளையில தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீங்க பயப்படாதபடி அவர் உங்களோடு கூட இருப்பதனால உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று
நீங்கள் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு குறைவை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய மகிமையினாலே நிறைவாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய குறைவுகளை மாற்றுகிற ஒரு தேவனாய், உங்களுடைய குறைவுகளை நீக்கிப்படுகிற ஒரு தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியாக மூன்றாவதாக, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உன்னை வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற உலகம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பெரிய வேதனையை கொடுக்கிறதாய், ஒரு பயத்தை கொடுக்கிறதாய், ஒரு பாதுகாப்பு இல்லாததாய் காணப்படுகிறது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவில் மகிமையாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வைரஸ் கிருமிகளால் இந்த உலகம் நிறைந்து கொண்டு இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் வைரல் ஃபீவர், எந்த பக்கம் திரும்பினாலும் டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, எந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனா, நிஃபா வைரஸ், இப்படிப்பட்டதான வைரஸ்கள் நிமித்தமாய் உலகமே இந்த நாளில பயந்து கொண்டு இருக்கிறது. எப்போ எந்த கிருமிகள் வரும், எப்பொழுது எந்த கிருமிகள் நம்மளை பாதிக்கும் என்று சொல்லி நம்ம கலங்கி இந்த நாளில காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே இருக்கும்போது எந்த தீங்குமே நம்மளை தொடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பதனால எப்படிப்பட்ட ஒரு பெரிய நோய்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான ஆபத்துகள் வந்தாலும், எப்படிப்பட்டதான விபத்துகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எப்படியாப்பட்ட மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழுமினாலும் எதுவுமே வாய்க்காதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில நம்மளை காக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம எந்த மனுஷர்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை பாதுகாக்கும்படியாக அவருடைய தூதர்களை கொண்டு ஆண்டவர் நம்மளை வேலி அடைத்து அவர் பாதுகாக்க நம்மளை வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். யோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சாத்தான் இப்படியாய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இந்த நாளில உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தான் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினால நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. நம்முடைய பலத்தினால, நம்மளுடைய பணத்தினால நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து விடவே முடியாது. உண்மையாகவே கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம்தான், நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்க ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எலிசாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, எலிசாவுக்கு விரோதமாய் சீரிய ராஜா ஒரு பெரிய சேனையை அனுப்புகிறதாக நம்ம பார்க்கிறோம். அந்த மலையை சுற்றிலும் பெரிய இராணுவமும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றி இருக்க அந்த வேலைக்காரன் பார்க்கிறான். அவன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா, இந்த மாதிரி இந்த மலை முழுவதுமாகவே குதிரைகளாலும் இராணுவத்தாலும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி, அப்போ எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி. அதனால நம்ம இந்த வேளையில நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற மனுஷர்களை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருப்போம். அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் நடந்து விடுமோ, நமக்கு விரோதமாய் அவர்கள் போர் செய்து விடுவார்களோ, நமக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணி விடுவார்களோ என்று சொல்லி கூட நம்ம ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம். இல்லை நமக்கு விரோதமாய் கூட்டமாய் எழும்பி போர் செய்கிறவர்களாய் அவர்கள் பேசி கொண்டிருந்தாலும், நமக்கு விரோதமாய் அவர்கள் ஆலோசனையே பண்ணி கொண்டிருந்தாலும் நம்மோடு கூட தேவன் இருப்பார் என்றால் அந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதபடி, ஆண்டவரால் வாய்க்காதபடி போக செய்ய முடியும். ஏனென்றால் நம்மோடு கூட நம்ம தேவாதி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் நம்மளை தொடவே முடியாது. எந்த ஒரு தீங்கான காரியங்களை நமக்கு விரோதமாய் எழும்பி விடவே முடியாது. நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவாதி தேவன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அவர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தோல்வி ஜெயமாக மாறும். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தாய் எப்படி நம்முடைய பிள்ளையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமோ, அதே போல கர்த்தரும் நம்மளோட குடும்பங்களை அவர் வேலி அடைத்து அவர் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில நம்ம செபிப்போம். கர்த்தர் இந்த நாளில நம்மோடு கூட இருக்கணும். அவர் பயப்படாதேன்னு சொல்லுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் முதலாவதாக நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது குறைவுகள் மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை பார்த்து நீர் சொல்லியிருக்கிறீரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பயப்படாதே என்று பேசியிருக்கிறீரே அப்பா. பயப்படாதே, நான் உன்னோட குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உன்னோட துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. பயப்படாதே, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து நடத்தி வருகிறதான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் தொடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயந்து போன சூழ்நிலையில அதிக பயத்தோடு, நாளைய தினத்தை குறித்த பயத்தோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இப்பொழுதே நீர் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை தைரியப்படுத்துவீராக. மனம் உடைந்து ஆண்டவரே எப்படியாவது இந்த வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இந்த வாழ்க்கை கசந்து விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் தேற்றுவீராக, ஆற்றுவீராக. அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களுடைய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளை மாற்றுவீராக. எப்படிப்பட்டதான தோல்விகளாக இருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே, உலகத்தில் இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில அப்பா அதிக பலவீனத்தின் நிமித்தமாய் பயந்து கொண்டு ஆண்டவரே அப்பா வியாதியினால பயந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் சுகத்தை இந்த நாளிலே நீர் கட்டளையிடுவீராக, பலத்தை கட்டளையிடுவீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. உம்முடைய தூதனை அனுப்பி ஒரு பெரிய பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. அப்படியாய் நீங்க ஜெபத்தை ஆண்டவரை கேட்டு நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் நீங்க அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே திரையில வருகிற எங்கள் விலாசத்திற்கு நீங்கள் வேறு எந்த சபைகளுக்கும் போகாதவர்களாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சபைக்கு வரும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த திரையில காணப்படுகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் செய்தாலும் நாங்கள் செபிக்கும்படி, உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கும்படி நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.